உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிட ஆய்வினை செய்ய போகிறோம். ஜோதிட முறையை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலர் ஒரு சில தவறு பண்ணுறீங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய அனைத்து இதுவும் எடுத்து நம்ம பதில் சொல்லுவோம். இலவசமாக மகிழ்ச்சியோடு நம்ம ஜாதக ஆய்வினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கடவுளொரு டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் பிறப்பு 24/5/1975. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்துலாம் கொடுத்துருந்தாரு. இவருக்கு என்ன வயசு நடந்துகிட்டு இருக்குன்னா 49 வயசு போயிட்டுருக்கு. ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது சூரியன், கேது, புதன் ரிஷபத்தில், சுக்கிரன், சனி மிதுனத்தில், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், குரு. இது இந்த தேதியில் கிரக நிலைகள், ஜாதக அமைப்பு. பிறப்பு லக்னம் என்பது மிதுன லக்னம். இன்றைக்கி வளரும் லக்னம் என்று சொல்லக்கூடியது விருச்சிக லக்னம். ஏஎல்பி விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னம் ஏஎல்பி பார்த்திங்கன்னா 9/1/2019 9/1/2029 வரைக்கும் இந்த விருச்சிக லக்னம் தான் போகும். 10 ஆண்டு காலம். நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, இவருக்கு ஏஎல்பி நட்சத்திர புள்ளி அனுஷம் 4 போயிட்டுருக்கு. அதாவது விசாகம், அனுஷம், கேட்டை 3 இது இருக்குங்க. 9 நட்சத்திரத்தில் இப்போது அனுஷம் 4 போயிட்டுருக்கு. இந்த ஏஎல்பி லக்னாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கலாமா? 5ஆம் இடங்கிறது மகிழ்ச்சி ஸ்தானம். ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா இருக்கார் ஜாதகர், எந்த குறையும் இல்லை. இந்த ஏஎல்பி நட்சத்திர புள்ளி அனுஷம் 4 போகுது. இதுக்கு முன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விருச்சிக ஏஎல்பி போகுதுன்னு வைங்களேன். இந்த விருச்சிக ஏஎல்பி இது 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம். இந்த லக்னாதிபதி இதுக்கு, இந்த செவ்வாய் இதுக்கு 6ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் ஆகிட்டார். அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த கடன், வம்பு, வழக்கு, எதிரி, ரோகம் இதெல்லாம் இயல்பாகவே இவராக வாங்கிப்பார், இவராக ஏற்றுப்பார். ஏன்னா 1க்கும் 6க்கும் உடையவர் செவ்வாய். அதனால் இந்த லக்னாதிபதிக்கு கடன் காட்சிகள், வம்பு வழக்குகள்ன்றது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது இவர் இந்த ஏஎல்பி லக்ன புள்ளி அனுஷம் 4ங்கிறது இப்போது அனுஷத்தினுடைய அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். 8ஆம் இடம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் என்பது தீராத வம்பு, வழக்கு, கடன், ரோகம், எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அது அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காருன்னா அப்போ பெரிய பிரச்சனையில் ஒரு பெரிய கடனில் இவர் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுது. இப்போது இவர் தொழில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடம் சிம்மமனை. இந்த சிம்மத்தின் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கார். சிம்மத்தின் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசாகம், அனுஷம், இங்கே விசாகம், அனுஷம், கேட்டை இங்கே போகும். அப்போ அங்கே மகம், பூரம், இங்கே அனுஷம்னா இங்கே பார்த்தீங்கன்னா விசாகம், அனுஷம் 5ஆவது புள்ளி ஆகும். அப்போ இங்கே இதனுடைய நிலை பார்க்கும்பொழுது சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் 8ல் தான் இருக்கார். அப்போது அந்த காலகட்டம் 10க்குடைய சூரியன் 7ல் இருந்தாலும் கொஞ்சம் தொழில் ரீதியாக ஒரு சூட்சமம், உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும். சூட்சமம் பார்க்கும்போது கொஞ்சம் தொழிலில் கூட கொஞ்சம் ஒரு சரியில்லாத ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். இது எப்போ சரியாகும்? இவருடைய கடன் காட்சிகள், அதாவது கொடுத்த பணம், அவரே கேள்வி கேட்டார், கொடுத்த பணம் எப்பொழுது கிடைக்கும்? ஒரு பெரிய தொகை கொடுத்துருப்பார் போல், அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். இப்போது இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திர புள்ளி கேட்டை 1. கேட்டை 1 அப்படின்னாக்கா இந்த நட்சத்திர புள்ளி அனுஷம் முடிஞ்சு கேட்டை வருங்க. இந்த அனுஷம் 30/7/2024 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை 1 வரும். இந்த கேட்டையினுடைய அதிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். அப்போது லக்னாதிபதி செவ்வாய் 5ல் இருக்கார். இவர் நட்சத்திர புள்ளியும் நல்ல நிலையில் இருக்கார். அப்படின்னும் பொழுது
இவருக்கு இந்த ஏஎல்பி, அதாவது அந்த இந்த பணம் அப்படின்னா கொடுத்த காசு திரும்ப வருமானு பார்க்குற இடம் 2ஆம் இடங்க. இந்த லக்னாதிபதி நல்ல இருக்கா, நட்சத்திர புள்ளியும் ஆஃப்டர் இந்த கேட்டை 1 30/7/2024 பிறகு அது வரும்பொழுது நல்லாவே இருக்குது. அப்போது வருமானம் எப்படி, அதாவது வருமானம்ன்றதை விட கொடுத்த பணம் திரும்ப எப்பொழுது கிடைக்கும்னா அதுக்கு 2ஆம் பாவம் தான் பார்க்கணும். அப்போ 2ஆம் பாவம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இதில் என்ன இயங்கும் அப்படின்னா, இதில் 5 புள்ளி புழிஞ்சு 6வது புள்ளி வரும். அப்போ மகம் பூரம் போகும். அப்போ பூரம் போகும் பொழுது உங்களுக்கு இதனுடைய இந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் 5ல் நல்லா தான் இருக்கார். இந்த சூட்சமான விஷயம் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் தான் இருக்கார். அதனால் இவரை பொறுத்த வரலையும் காசு கொடுத்த பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா கேட்டை 1 போகணும். 30/7/2024 பிறகு இவர் கண்டிப்பாக அந்த திரும்ப காசு கண்டிப்பாக கிடைக்கும். ஜாதகருக்கு யோகமான காலம் ஏன் அப்படின்னாக்கா, இவரை பொறுத்த வரலையும் அனுசம் 4 அப்படின்னும்போது 1 2, அதாவது 1 2 3 4 இதான் அனுசம் போகுது. பட் இருந்தாலும் இவருக்கு கேட்டை 1 கோச்சாரம் இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு நட்சத்திர புள்ளி மாறும் பொழுது எல்லாமே சரியாக கிடைக்குது. இப்போது இவருக்கு இந்த காலகட்டம் இவருக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னோம். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.